ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்துடலாமா. ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க பிரியாணி ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தக்காளி வதங்கறதுக்காக நான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நல்லா போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி தூள் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சோயா சங்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு அப்போ தான் உப்பு காரம்லாம் இறங்கும். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை கழுவி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எங்கிட்ட கொத்தமல்லி தழை இருக்குது, அதை மேலே போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.